வசதியா இருக்கிறப்ப நீ உண்டா இருந்த இல்ல, அப்ப குங்கும பூ வாங்கி கொடுத்தேன். நீங்க 3 பேரும் கியூ நிக்க வேண்டாம், அம்மா உத்தரவு. உத்தரவு கொஞ்சம் மாத்தி இவரை வேணா அனுப்பிடுங்க. இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு அலையலாம். நானும் என் மகளும் சேலை இல்லாம நடமாட முடியாதுங்க. அம்மா உங்களை யாரையும் போக சொல்லல. பின்ன உட்கார சொல்றாங்களா? தன் கையால நீங்க தர்மம் வாங்க வேண்டாம், பங்களாவுக்குள்ள வந்து டைனிங் ஹால்ல உட்கார்ந்து பிரமாதமா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. தர்ம தாய், அவங்க நல்லா இருக்கணும். டைனிங் ஹால் எங்கயா? இருங்க, ஏன் பறக்குறீங்க? டைனிங் ஹால் போறேன். டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு யாருக்கு டைனிங் ஹால், டைனிங் ஹால். தர்ம தேவதே, நீ சாரதா தானம்மா? தகச்சி, அந்த உரிமையோட உன்னை கூப்பிடலாமா? அம்மாடி, உன்னை படுத்தின பாட்டுக்கெல்லாம் ஆண்டவன் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாம்மா. கொத்தன பாம்புக்கே பால் ஊத்துனியம்மா. உன் முன்னால நாங்க இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாதும்மா. நாங்க வர்றோம். மாடி நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். இருந்துடலாமே. பேசாம இருங்க, அது பேசட்டும். பரவாயில்ல. அன்னைக்கு என் தம்பி இழந்த உடனே நான் வெளியில போகலன்னா என்னையே நம்பி இருந்த என் காதலனை சந்திச்சிருக்க முடியுமா? குடும்ப வாழ்க்கை தான் நடத்திருக்க முடியுமா? விதி அவரை கொண்டு போயிட்டாலும் அவர் என்ன வீதியில நிறுத்தி வைக்கல. அவர் இழந்த ஒரே துக்கத்தை தவிர வேற எந்த கவலையும் அவர் எனக்கு வைக்கல. இனி இது உங்க சொந்த வீடு, நீங்க ஏன் குடும்பம். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுங்க. உட்காருங்க. அவளை நான் படுத்தின பாட்டுக்கு கிட்ட நாயா உழைச்சாலும் நியாயம்தான். சொத்த அண்ணங்கையில கொடுக்காம ஆசை காதலங்கிட்ட கொடுத்து சொகுசா வாழறாளா இவள? போச்சுடா. என்ன பிரதர், ஏன்பா ஹை கிளாஸ் டிக்கெட் 6 வச்சிருக்கியா? தீந்துருச்சுப்பா. நான் தீந்தேன். 291 8 இருக்கு. என்னன்ற? எனக்கு 6 போதும். பாக்கி 2க்கு நான் யாரை தேடுறது பாஜார? சரி கொடுத்து தொலை. ரேட்டு? ஒரு டிக்கெட் 10 ரூபாய். யோ, டிக்கெட் விலையா சீட்டு விலையா? தேவையான வாங்க எல்லாங்காட்டி ஆளை கொடுப்பா. யோ எங்க விடுறது? இந்த அப்படி 100 ரூபா. இந்த அப்படி 8 டிக்கெட். யோ மாத்திக்கணும் வரம்பா. நீ மாத்திட்டு வர, நான் காத்துக்கிட்டு இருக்கணும். போய் தொலை. நல்ல படத்தை பாத்துன்னு வா. வரம்பா. மேடம், காலேஜ் பசங்க எல்லாம் கள்ள டிக்கெட் ஆரம்பிச்சிட்டீங்களா? போலீஸ்மேன். பின்ன போஸ்ட் மேனா? நான் கள்ள டிக்கெட் வைக்கல, என் குரூப் ஒண்ணு வரேன்னு சொல்லிச்சு. திருட்டு டிக்கெட் வைக்கிறதுல கேங் வேறையா? ஸ்டேஷனுக்கு இதோ பார்ட்டி வராங்க. நான் கள்ள டிக்கெட்டா இல்ல ஜென்டில்மேனான்னு கேளுங்க. சார், இவர் பெரிய விஐபி, என் பாய் ஃப்ரெண்ட். நாங்க தான் டிக்கெட் வாங்கி வைக்க சொன்னோம். பின்ன கையில டிக்கெட்டை வச்சுட்டு சுத்துனாரம்மா. வேண்டுதல் தான் சுத்துனேன். இனிமே டிக்கெட்டை கையில வச்சுட்டு அலையாதீங்க, பையில வச்சுக்கங்க. வாயா போலாம். நீ வராத. கண்ணன், என்ன டிக்கெட்? 290 8 வேலை 100 ரூபா. அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? போலீஸ் பிடிச்சானே, அந்த கேவலம் எனக்கு இல்ல. கீழ்ச்சி எரிஞ்சிட்டு வாங்க. போலீஸையா? டிக்கெட் கீழ்ச்சேன். அப்புறம் நேரா பீச்ல 6 பொட்டல சுண்டல் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கவா? சரி, ஒரு நாள் லவுக்கு 200 ரூபா வேஸ்ட். நான் வரேன். ஒட்டி உரச மட்டும் தெரியும். உரசறதுக்கு இடம் கொடுக்க மட்டும் தெரியும். முதுகு தேய்ச்சிக்கிறது ஒரு ஜோரா இல்ல? ஆமா, வயசானவங்க முதுகு வலிக்கு பிடிச்சு விடுற மாதிரி இருக்கு. நான் பிடிச்சு விடுறவளா? பிடிச்சு விட்ட கொன்னுடுவேன். என்னது? நம்ம லவ் ஆரம்பிச்சதுல இருந்தே பிடிச்சா ஒருத்தர் விடக்கூடாதுன்னு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். ஆமா, பெரிய ப்ராமிஸ். இது வரைக்கும் நம்ம லவ் பத்தி உங்க அண்ணி கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிடுவேன், ஆனா அதை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும். முதல்ல எங்க அண்ணி, ஐ மீன் எங்க அம்மா எதேச்சியா உன்னை பார்க்கணும். ஆஹா,
யாருடா இந்த அழகான பொண்ணுன்னு என்ன கேட்கணும். நானும் மரமரன் நம்ம லவ் ஸ்டோரியா அவுத்து விடணும். அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வேணும். நம்ம காலேஜ் டே ஃபங்க்ஷன் வருதுல்ல, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் மீனவ பெண்ணா ஆடுவேன். உங்க அண்ணியை ப்ரிசைட் பண்ண வச்சிருங்க. கரெக்ட். உனக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க வச்சிருவேன். பொண்ணு யாருன்னு கேட்பாங்க, நானும் என் டார்லிங்னு சொல்வேன். அப்புறம் காதலும் சக்சஸ். மிஸ்டர் ஸ்ரீதரன், I have a complaint against you. நீங்க அனாதைகளுக்காக நிச்சய பணம் போறாவும் குழந்தைகளுக்காக செலவழிச்சு. போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் யாரோட நன்றி கடனை தீர்க்கறதுக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த துரதிர்ஷ்டக்காரனும் அனாதையா புதைக்கப்படக்கூடாது. ஓகே? எஸ் மேடம். ஹலோ, இன்கமிங் கால்ஸ் எது வந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பேசலாம்னு சொல்லுங்க. ஓகே மேடம். வாங்க தர்மராஜ் சார். நான் பிளாட் விஷயமா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வர்றேன். நானும் ஒரு பிளாட் பத்தி உங்ககிட்ட பர்சனலா சொல்லலான்னு. எந்த பிளாட்டுமா? சதி பண்ணி என் புருஷனை கொண்டானே சண்டானே, என் மனசுல பதிஞ்சிருந்த அவனோட உருவத்தை நினைவுபடுத்தி படமா வரைஞ்சிருக்கேன். என் பொட்ட அழிச்சவனோட முகத்தை பாக்குறீங்களா? இவன் சந்திரன். இவனை உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராகவே சூனாப்பானா இவங்க ஆபீஸ்ல இவனை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஹலோ, இஸ் எ பக்கா ஃப்ராட். நம்ம சரவணன் கூட. ஆமா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விரோதி இருக்கான்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஏமா, இது முதல்லயே போலீஸ்ல சொல்லி இருந்தா ட்ரேஸ் பண்ணி இவனை தொலைச்சிருக்கலாமே. சார், அவரோட ஆசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் நினைச்சபடியே கண்ணனையும் ஒரு லெவலுக்கு மனுஷனா ஆக்கிட்டேன். இப்ப என்னுடைய ஒரே லட்சியம். இது என்ன பேக்கேஜ்? இதுவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்கெட். முதல்ல நான் அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு ஓடுறேன். பாய். ஆமா, இப்ப என்னத்துக்கு ரெண்டு பேரும் விசிறி போடுறீங்க? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே. ஒண்ணு இல்லம்மா, தம்பி கண்ணனுக்கும் என் பொண்ணானம் பண்ணி வச்சா என்ன? தங்கச்சி பாயிண்ட புடிச்சிருச்சு. நான் சொன்னேனடி, எங்க குடும்பத்து ரத்த பாசமே தனின்னு. அண்ணே, நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. தம்பி என்ன நினைக்கிறானோ, யார விரும்புறானோ, அதுக்கு நான் தடை சொல்ல முடியுமா? அம்மாடி, நீ கிழிச்ச கோட்டை அவன் தாண்டுவானா? நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க கோட என்ன கயரே கட்டி வச்சிருந்தாலும் ஹை ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. டெலிபோன் கொஞ்சம் இருங்க. மன திமிரு. நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை குடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாடி. இவ ஸ்டேட்டஸ் பாக்குறா. எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. நான் பொண்ண பாத்திருக்கேன். உங்க சம்பந்தம் கிடைக்குதுன்னா நிச்சயமா பெருமைதான். ஓகே, நான் பேசி பாக்குறேன். யாருமா போன்? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். அதான் அப்ளிகேஷன்ஸ் நேர்லயும் போன்லயும் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் பர்டிகுலரா இப்ப போன் பண்ணவரு உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட். ஒன்னா படிச்சவரு, பெரிய ஆபீசர்ப்பா. அவரோட பொண்ண. என்னது கையில? இது என்னோட அப்ளிகேஷன். என்னது, காலேஜ் ஃபங்க்ஷனா? என்ன வேற தலைமை போட்டிருக்கு? பரிசளிப்பு விழாக்கு ஜட்ஜ் வேறயா? விழா சாயங்காலம் 6 மணிக்கு. 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். திடீர்னு சொன்னா எப்படிப்பா? நீங்க திடீர்னு யாரையாவது எனக்கு முடிவு பண்ணாம இன்னைக்கு எனக்காக ஒரு திடீர் முடிவுக்கு வரணும். சரி, நான் ஃபங்க்ஷன் போறேன், நீ போய் சாப்பிடு. அதுல ஒரு கண்டிஷன். சாப்பிடுறது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல மீனவ பொண்ணா ஒரு பொண்ணு ஆடுவா. அவளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அந்த மீன் தான் டெலிபோன்ல நெளிஞ்சுதா? மறுபடியும் பாத்தீங்களா? பிளெயினா சொல்லண்டா. சொல்லிடுவேன். முதல்ல நீங்க பிரைஸ கொடுங்க, ஆ. பொண்ண பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா மகன் டிசைட் பண்ணி. இவன் என்ன ஃபங்க்ஷனுக்கு தலைமை போட்டிருக்கானா, இல்ல மேட்டர் தூக்கி என் தலையில போட்டிருக்கானா? எவ்வளவு வயசானாலும் இந்த பொம்பளைங்களுக்கு ட்ரெஸ் பண்றது இருக்கே. மா, இந்த வரேன்டா. ஓடு ஓடு, தம்பி தனியா நிக்குது. போ. போய் என்ன பண்றது? போய் 3 சுத்தி வந்து தேங்காய உட. தேங்காய ஓட்ட. போய் ஓரமா நின்னு ஓர கண்ணால பாரு. ஓர கண்ணால பார்த்தா 1.5 கண்ணுன்னு நினைப்பாண்டி. சும்மா இருங்களேன். இங்க பாரு. எனக்கு வரலையே. என்ன வரல உனக்கு? இந்த வயசுல கொப்பனுக்கு வருது, உனக்கு வரமாட்டேங்குது. மா, மணி 5:35. சீக்கிரம் வாங்க. கொடை கட்டிட்டு இருக்கப்பா. போற வழியில கட்டிக்கலாம். அடியே போடி, உன்னால முடிஞ்சத போய் பண்ணிடி. சினிமால சிலுக்கு பார்த்ததுல பாத்துருக்கவே, அவ மாதிரி மயக்கடி. அம்மா சொல்றத ஃபாலோ பண்ணு போ. மை காட். என்ன?
யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம்? அப்பாதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தப்பு? மாமா மக விளையாடுறா, துள்ளி விளையாடுறா. இது என்ன மானங்கெட்ட விளையாட்டு? அப்பாவை பொண்ணு நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி மச்சனை கட்டிக்கிறதுக்கு என் மகளுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற முறை இல்லையா? பாசத்துக்காக உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டா பழைய புத்தியை விட மாட்டீங்க போல இருக்க. நீங்க வாங்கம்மா, டைம் ஆச்சு.